ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஐர மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம ஐர மீனை வந்து கொஞ்சம் இதில் வந்து டஸ்ட் நிறையா இருக்கும். கொஞ்சம் பால் வந்து நம்ம ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா இதில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த மீன் வந்து உயிரோடு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம லைட்டாக வந்து உப்பு, கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு தட்டை போட்டு டக்குன்னு மூடிடணும். இல்லைன்னா அதில் இருக்க மீனெல்லாம் துளி குதிச்சு வீடெல்லாம் ஊற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மீன் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே இறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு 4-5 தடவை நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் நமக்கு வந்து அது அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து உரித்து, இது வந்து 1/4 கிலோ ஐர மீன். இதுக்கு நான் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நான் ரிவல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். 2 பச்சை மிளகா, 2 பெரிய தக்காளி, கொஞ்சம் சின்ன சொரக்காய் இந்த அளவுக்கு சொரக்காய் வந்து நான் வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி. கொஞ்சம் அது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு தாளிக்கிறதுக்கு. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, லாஸ்ட்டாக ஃபைனலாக ஊற்றுறதுக்கு தேங்காய், சீரகம், கொஞ்சமாக 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சீரகம் போட்டு தேங்காயோடு சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். நான் ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து வெந்தயம், கொஞ்சம் கடுகு, லைட்டாக ஃப்ளேவருக்காண்டி நம்ம வந்து சோம்பு, இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், போட்டுட்டு இதோட வதக்கணும். இந்த வெங்காயத்தில் வந்து நல்லா இந்த வெங்காயம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சுரக்காயை போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இது அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுறோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு நம்ம சொரக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப பெருசாக போட வேண்டாம், ஏன்னா மீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா. அதனால் சொரக்காயோட சைஸும் கொஞ்சம் நம்ம ஒரு அளவுக்கு குட்டியாக நினச்சிக்கணும். ஸோ நல்லா பொடி பொடியாக நினச்சினா தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வதக்கணும். வதக்கிட்டு அதோட நம்ம வந்து மசாலா தூளும் சேர்த்துருவோம். அது சேர்ந்தே வதங்கட்டும் அந்த மசாலாவும். நான் வந்து எனக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்ததுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்க. மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நான் கிண்டி இந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஊற வச்ச புளி வந்து அதை சேர்த்துக்கலாம். சரி
அந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இந்த கிளிப்புக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் வேணா கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இல்லை இந்த கிளிப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஊற்றுமா உப்பு பத்தலைங்க. நான் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறப்போ லைட்டாக உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா அந்த காய் எல்லாமே வெந்து நம்முடைய எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீன் சேர்க்கணும். இல்லைன்னா கரைஞ்சிரும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மீனை வந்து போட்டுடலாம். இல்லைன்னா வந்து மீன் எல்லாமே நொறுங்கிரும். இந்த போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய். நான் வந்து இப்போ ஹையில் வச்சுக்கிறேன். நல்லா வந்து தலை கொதிக்கணும். அதெல்லாம் ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம். அதுவே ஆல்ரெடி கொதிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டோம்னா இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா லைட்டாக ஒரு கொதி வர்றப்ப நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயும் ஒரு பிஞ்சு சீரகம் போட்டு நான் அரைச்சிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் குழம்புல. அப்போ ரெண்டும் சேர்ந்து கொதிக்கிறப்போ அந்த பச்சை வாசம் போகிறப்போ சரியாக இருக்கும். லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிடலாம். ரொம்ப போட்டு கிண்ட வேணாம். போஸ் கொடுத்து நைஸாகவே நம்ம வந்து ஒரு லைட்டாக கிண்டி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இந்த மாதிரி மீன் வந்து உடையாமல் அப்படியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. உடையில மீன் வந்து பாருங்க நல்லா வெந்துருச்சு. மீன் வந்துருச்சு. இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து மீன் வந்து நொறுக்காது. கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த சூட்லேயே வந்து கரெக்டாக வெந்துடும். நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.